ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் மே மாதம் 14ஆம் தேதியானது பிறக்க இருக்கக்கூடிய நிலையில் அன்றைய தினம் மாறக்கூடிய சூரிய பகவானுடைய பெயர்ச்சியை பற்றியும் அதனால் 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய மாற்றங்களை பற்றியும் தாங்க பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம் ராசி. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகளாக தாங்க இருக்கும். இந்த கிரக அமைப்புகள் தன்னுடைய இடங்களை மாற்றி அமைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் சில நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் நடக்குது. அப்படி பார்த்திங்கன்னா மே மாதத்தில் 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவானுடைய பயிற்சியானது நிகழ்ந்திருக்கு. இந்த குரு பகவான் சுமார் 1 வருடத்திற்கு இதே இடத்துல தாங்க இருக்க போகிறாரு. இதனைத் தொடர்ந்து மே மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவானுடைய பயிற்சியானது நிகழ இருக்கு. ஏற்கனவே மே மாதம் 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா புதன் பகவானுடைய பயிற்சியானது நிகழ்ந்து முடிஞ்சிருக்கு. அதனால் லக்ஷ்மி நாராயண யோகமும் ஏற்பட்டு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன்களானது கிடைக்கப் போகுது. அந்த வகையில் இந்த 14ஆம் தேதி நிகழக்கூடிய சூரியனுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கிரகங்களின் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான். அப்படிப்பட்ட சூரிய பகவான் ரிஷபராசிக்குள்ளே இருக்க போகிறாருங்க. இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வேத ஜோதிடத்தில் 9 கிரகங்கள் இருந்தாலுமே கூட சூரியன் அப்படிங்கிறது மிகப்பெரியது. இதனுடைய இயக்கம் இல்லை அப்படின்னா நவ கிரகங்களுடைய இயக்கமும் தடைப்படும் கூட சொல்லலாம். அந்த வகையில் மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே ரிஷபராசியில் தான் சூரிய பகவான் சஞ்சரிக்க போகிறாரு. பொதுவாகவே இந்த சூரிய பகவான் பயிற்சியாகக்கூடிய விஷயத்தை வச்சு தான் தமிழ் மாதமானது கணக்கீடு செய்வாங்க. சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அரசு வேலை, தன்னம்பிக்கை, மரியாதை, கௌரவம், தந்தையினுடைய காரணியாக இருக்கக்கூடியது. இப்படிப்பட்ட சூரிய பகவான் சிம்மராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அதாவது அதனால தான் சிம்மராசி நேயர்களை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும், எப்போதுமே கம்பீரமாக காட்சி கொடுப்பாங்க. இந்த சூரியன் ஒரு ராசியில் 1 மாத காலம் தாங்க பயணிப்பாங்க. அப்படி 30 நாட்கள் மட்டும்தான் இவர் ரிஷபராசியில் இருக்க போகிறாரு. அந்த ரிஷப ராசியில் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே சூரியன் செவ்வாயை ஆளக்கூடிய மேசராசியில் தான் இப்போ வரைக்குமே இருந்துகிட்ருக்காரு. நாளைய தினம் மே மாதம் 14ஆம் தேதி அன்றைய தினத்தில் சுக்கிரனுடைய ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்குள்ளே சூரிய பகவான் நுழைய போகிறாரு. இதனால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவானது கிடைக்க போகுது. பொதுவாகவே அனைத்து கிரகங்களுடைய இயக்கத்தை விட சூரியனுடைய இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சூரியனுடைய இயக்கத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா சூரியனுடைய இயக்கம் இல்லை அப்படின்னா உலகத்துக்கு வெளிச்சம் அப்படிங்கிறதே கிடைக்காம போயிடும். அந்த வகையில் சூரிய பகவான் எப்படி நவ கிரகங்களையும் இயக்குறார் அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நம்ம பார்க்கலாம். 12 ராசிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய விருச்சகம் ராசிக்கு சூரிய பகவானுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நடத்தையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போலேருந்தே கூட நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கலாம். விருச்சக ராசியை உடையவங்க உங்களுடைய வீட்டில் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுடைய நடத்தையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கண்கூடாவே உங்களால் பார்க்க முடியும். அதாவது இவர்கள் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விட தற்போது ரொம்பவே கடுமையாக அல்லது ஆக்ரோஷமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இது போல் விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். சொல்லப்போனால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சூரிய பயிற்சியானது அவர்களுடைய தகவல் தொடர்பு திறனை ரொம்ப ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கும். இதுபோல் தகவல் தொடர்பு துறையில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். மேலும் இந்த டைமில் விருச்சிக ராசி அன்பர்கள் கண்டிப்பாக அவங்களுடைய பேச்சையும் நடத்தையும் கட்டுப்படுத்திக்கணுங்க. ஏன்னா உங்களுடைய பேச்சு நடத்தை இது எல்லாத்தையும் காரணமாக வச்சு உங்களுக்கு ஏற்படக்கூடிய கோபம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைகளே கெடுத்துடும். அதனால் இந்த டைமில் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது. தவறான ஆலோசனைகளுடைய அடிப்படையில் எப்பயுமே யாருக்கிட்டையும் இருந்தும் நீங்கள் முதலீடுகள் மட்டும் செய்யாதீங்க. ஏன்னா மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கிறது தவறானது. உங்களுக்கு எது சரின்னு படுதோ உங்களால் எதை சரியாக செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிதி நிலையில் நல்ல ஒரு நெருக்கடியானது உங்களுக்கு ஏற்படும். சொல்லப்போனால் பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த டைமில் நீங்கள் யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க. மேலும் கடன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணம் திரும்ப கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். இது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையோட ஒருங்கிணைப்பில் நிறைய குறைபாடுகள் ஏற்படலாம். அதாவது ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படலாம், பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டைமில் பெருசாக பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் தவிர்க்க முடியும்.
மேலும் இந்த டைமில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்ததை விட இவங்க வேகமாக முன்னேறணும் அப்படின்னு முயற்சி செய்வாங்க. அதற்கான ஒரு உத்வேகமானது இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இது போன்ற வாய்ப்புகளை எல்லாம் தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரியான நேரத்தில் ஓய்வெடுக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்குங்க. அதனால் கரெக்டாக சாப்பிடுங்க, சரியான நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து வேலை செய்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா சோர்வடைஞ்சிடுவீங்க. இது போல் டயர்டாகும் பொழுது இதன் காரணமாக கூட உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனமாக இருந்துக்கோங்க. இது மட்டும் கிடையாதுங்க, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா 7வது வீட்டில் தாங்க நடக்க போகுது. 7வது வீட்டில் சூரிய பகவானுடைய பெயர்ச்சி நிகழப்போகிறதுனால ஒரு சில சாதகமான பலன்களும் விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும். அதாவது வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வியாபாரத்தின் மூலமாக நல்ல ஒரு பலன்களும் அதனால் லாபமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது வரைக்குமே வியாபாரம் சரியாக நடக்கலை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தாலுமே கூட இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். சேமிப்பு பார்த்திங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பொழுது அதிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பங்கை நீங்கள் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்களேன். அப்படி நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய சேமிப்பு இந்த டைமில் ரொம்பவே ஸ்டடியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த டைமை நம்பிக்கைக்குரிய காலம் அப்படின்னு சொல்லலாம். யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. உங்களை நீங்களே நம்புங்க. தன்னம்பிக்கை அதிகரித்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். வாழ்க்கையில் விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்களை வந்து சந்தித்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை கூட நீங்கள் தவற விட்டுருப்பீங்க. ஆனால் இது போல் ஒரு அற்புதமான டைமிங் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன ஒரு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாலும் அதில் ஒரு நல்ல ஒரு வெற்றியை வந்து பார்க்கலாங்க. அதாவது இந்த டைமில் மக்களை வந்து உங்களை நோக்கி இழுக்கக்கூடிய அனைத்து விதமான தன்மைகளும் உங்கள்கிட்ட இருக்கும். சொல்லப்போனால் நீங்கள் ரொம்பவே வசீகர தோற்றத்தோடு கவர்ச்சியாகவும் இருப்பீங்க. இதனால் மக்கள் அனைவராலும் ஈர்க்கப்படுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நிறைய நேர்மறையான ஆற்றல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட பழகக்கூடியவர்களுக்கும் நல்ல நேர்மறை ஆற்றலானது கிடைக்கும். அதாவது நல்ல எண்ணத்தோடு பழகக்கூடிய அன்பர்கள் கிடைக்கிறதும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்தான். அதுபோல் பாக்கியமானது விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த டைமில் கிடைக்குங்க. அவங்களுடைய நேர்மறை ஆற்றலால் உங்களுக்கு ஒரு புதிய உறவுகள் கூட உண்டாகும். மேலும் திருமண வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அரசு மற்றும் அரசாங்கத்துறையில் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதுபோல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா உங்களை தேடி நிறைய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க. அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம். மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாதுங்க. ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து யோசித்து செயல்படுத்தணும். ஏன்னா இப்போ பிரச்சனைகளை எண்ணி நீங்கள் துவண்டு போவது சரியான விஷயம் கிடையாது. அது உங்களுடைய எதிர்காலத்திற்கும் நல்லதாக இருக்காது. அதனால் என்ன ஒரு விஷயம் நடந்தாலுமே கூட அதை எப்படி வந்து சரியாக கடந்து வரணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து முடிவெடுக்கணும். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பகவானுடைய பெயர்ச்சி ஏற்பட்டு முடிந்த ஒரு சில நாட்கள்லேயே குரு பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய டைமிங்கில் பார்த்திங்கன்னா குரு ஆதித்ய யோகமானது உங்களுக்கு ஏற்படும். இதனால் கூட உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே சூரிய பகவானுடைய பெயர்ச்சி அனைத்து ராசிகளுக்குமே தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். காரணம் பார்த்திங்கன்னா சூரிய பகவானுடைய இயக்கம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் விருச்சிக ராசி அன்பர்கள் அடையக்கூடிய விஷயங்களில் நிறைய மாற்றங்களை வந்து பார்க்க முடியும். என்னதான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்களானது கிடைத்தாலுமே கூட மென்மேலும் இந்த டைமில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா எளிமையாக ஒரு பரிகாரம் இருக்குது, அதையும் செய்துக்கோங்க. இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் சொல்லக்கூடிய பரிகாரங்களை வந்து நீங்கள் கேட்பதை விட செய்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பலன்களானது உடனடியாகவே கிடைக்கும். அந்த வகையில் விருச்சிக ராசி அன்பர்களே சூரிய பெயர்ச்சியின் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வது தாங்க. அதாவது சூரிய பகவான் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் சூரிய பகவானை வணங்கி அவர்களுக்காக நீங்கள் நமஸ்காரம் செய்து வழிபாடுகள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவருடைய ஆற்றல் அதீத சக்தி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் நீங்கள் பார்ப்பதற்கு ரொம்பவே உற்சாகத்தோடும் காணப்படுவீங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவில் சூரிய பகவானுடைய பெயர்ச்சியின் மூலமாக விருச்சிக ராசி அன்பர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குங்க. இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்.